ஐயோ சப்பமூக்கு சைனாக்காரெல்லாம் நம்மளை கலாய்க்கிறனே. ஐயா சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பட் சுச்சுவேஷனில் இந்தியா வந்து அப்பர் ஹேண்ட் வச்சுருந்ததா இல்லையா? அப்படி வச்சுருந்ததுன்னா இந்த பாகிஸ்தான் மீடியா மற்றும் இன்டர்நேஷ்னல் மீடியா உலகமே நம்மளை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்களே. முதல் நாள் நைட்டு வந்து நம்ம நடத்தின அந்த அட்டாக்ல வந்து 3-4 ரஃபேல் பிளைன் வந்து வி ஹவ் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் உண்மையா இல்லையாங்க? ஏங்க நீங்கள் சொன்னாதானங்க, உண்மையை சொன்னாதானங்க வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோடு இருக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சைனாக்காரன் சப்பமுக்காரெல்லாம் என்ன பண்ணுறானுங்க பொம்மை பிளேனை வச்சுட்டு இந்தியாஸ் லாஸ்ட். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அந்த J-17 J-10 வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன். எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னாங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, என்னென்னா டசால்ட் ரஃபேலோட ஸ்டாக் வந்து 10% வந்து கீழே வந்துருச்சு. அதே வேளையில் இந்த சைனீஸ் ஃப்ளைட்டு கொடுக்குற அந்த கம்பெனி செங்குடுன்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து 30% வந்து மேலே போயிடுச்சு. ஐயோ, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், என்ன தாங்க நடக்குது? இந்தியா வந்து அவங்களோட ஒரு நியூக்ளியர் சைட்டை வந்து அடித்தாங்களா இல்லையா? ஏன்னா அந்த ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு, ரேடியேஷன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நடுவில் வந்து குட்டையை குழப்பறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் கழுத்தையும் பிடிச்சிக்கிட்டு ட்ரேடு வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருமே பயந்துக்கிட்டு சீஸ்ஃபயருக்கு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு. இனிமேல் வந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் பாகிஸ்தானுக்குன்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ட்ராமாலாம் பண்ணுற அளவுக்கு வந்து பேசுகிறாரு. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து திருப்பியும் வந்து ட்ரோன் அட்டாக் நடக்குதுன்ற மாதிரி வந்து இந்த மீடியாவில் வந்து நியூஸ் வருது. ஐயா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நம்ம மீடியா வந்து உண்மையிலேயே வந்து முதுகெலும்பு உள்ள ஒரு மீடியாவா, இல்லை எப்பயோ எங்கேயோ ஏதோ ஒரு ஓரத்தில் நடந்த ஒரு நைட் அட்டாக்ஸோட ட்ரோன் ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்தியா இஸ் ரிப்ளைங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக வந்து இவனுங்க வந்து போடுறானுங்களே வீடியோஸு. உண்மையிலேயே அவனுங்களுக்குலாம் வந்து முதுகெலும்பு இல்லைன்றது தெரியலங்க. ஏன்னா ஏதாவது அட்டாக் நடந்ததுன்னா அங்கே ஏதாச்சும் நடந்த மாதிரி வரணும் இல்லையா? அது வரமாட்டேது. சும்மா வந்து ஏதோ ஒரு இஸ்ரேல் ஈரானோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மீடியா வந்து பண்ணுற வேலை இருக்கு. ஃபேக் நியூஸுக்கு ஒரு அளவு இல்லையாடா? உண்மை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையா? உண்மையாக சொன்னால் நாங்கள் வந்து சந்தோஷம் தானே பட போகிறோம். சரி, நம்ம இந்த ஆர்மி பீப்புள் ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. அவர் வந்து ஏதாச்சும் கிளாரிட்டியாக ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வந்து காம்பட் சுச்சுவேஷனில் லாஸ் நடக்கிறதுலாம் வந்து சகஜம் தான். நம்ம வந்து அந்த காம்பட்டில் வந்து அப்புறம் 2 வச்சிருந்தோமா, இல்லை அந்த காம்பட்டை வந்து ஜெயிச்சோமா, இல்லை நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம் அதை முடிஞ்சுதா, அதை தான் நீங்கள் பார்க்கணும், அதை தான் நீங்கள் கேட்கணும். அதில் என்ன லாஸ் ஆச்சுன்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. எப்பா, இந்த நாட்டில் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா என்ன? ஒன்றுமே புரியலங்க. பாகிஸ்தான் வந்து என்னென்னமோ பண்ணுறானுங்க, கலாய்க்கிறானுங்க. சோஷியல் மீடியாவில் எடுத்தாலே வந்து 5 பிளான் போயிடுச்சு, 0:6 அப்படின்றானுங்க, 6 பிளேன் ஆக்கிட்டானுங்க. இப்போ ஏன் நம்ம வந்து ஆர்மியும் கம்முன்னு இருக்காங்க, நம்ம மீடியாவும் வந்து கம்முன்னு இருக்காங்கன்றது வந்து ஒன்றுமே தெரியலங்க. நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியலங்க. இந்த நாடு எங்கே போகுதுன்னு தெரியலங்க. சாரி.